திரு சீமான் பெரியார் குறித்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு வராரு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரோட விமர்சனத்துக்கு ஒரு ஒரு திராவிட கட்சியாக நான் கேட்குறேன், அதிமுக ஒரு திராவிட கட்சி, அவரோட விமர்சனத்துக்கு பெரிய அளவில் ஒரு எதிர்ப்போ கண்டனமோ அதிமுக தரப்புல இருந்து வரலை அப்படின்ற ஒரு 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 பார்வை இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களுடைய பொதுச் செயலாளர் அதோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. நாங்களும் அங்கங்கே மேடையில் போகும்போது நாங்களும் பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது தந்தை பெரியாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்களில் நானும் ஒருவன், என்னை வச்சே சொல்கிறேன். அதே நேரத்தில் பெரியாருடைய ஒட்டுமொத்த கருத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியுமானா ஏற்றுக்க முடியாது. இல்லை, அவரே அதை தான் சொல்கிறாரு. என்னுடைய கருத்தை நான் சொன்னேன்னு எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதனால் குறைபாடுகள், முரண்பாடுகள், ஏற்றுக்கொள்வதில் நமக்கு கருத்து மாச்சரியங்கள் இருக்க தான் செய்யும். அதில் ஒன்றும் இல்லை. அவர் வாழ்ந்த காலம் வேறு, அன்னைக்கு இருந்த சமூக அமைப்புகள் வேறு. அதனால் அவர் அன்னைக்கு வேகமாகவும் கடுமையாகவும் அன்னைக்கு விமர்சனங்களை அவர் முன்வைக்க வேண்டிய நிலையில் இருந்தார். அவர் தேர்தலை சந்திக்கலை, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு யார் வீட்டு வாசலுக்கு போகல அவர். அதனால் அவர் அவர் மனசில் பட்டதை அவர் சொன்னார். சீமான் அப்படி இல்லையே. சீமான் இன்னைக்கு ஓட்டு கேட்குறாரு. ஓட்டு கேட்குற கட்சி இது. பெரியார் திமுக கண்டனம் பண்ண, அதாவது நேருக்கு நேராக மோதுறாங்க சீமானோட பெரியார் விஷயத்துல. பெரியாரை விமர்சனம் பண்ணல திமுக தரப்புல இருந்தா திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கவங்களும் தொடர்ச்சியா விமர்சனம் பண்றாங்க. அந்த அளவுக்கு வலுவான எதிர்ப்போ கண்டனமோ அதிமுக தரப்புல இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் அல்லது பார்வை இருக்கு. அதெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் வழிகாட்டி இருக்கிற வழிகாட்டுதல் படி, அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல் படி, இன்றைக்கு எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் எங்களுடைய பாதையை நாங்கள் கிளியராக இருக்கிறோம். எதை விமர்சிக்க வேண்டுமோ அதை விமர்சித்து தான் நாங்கள் இயக்கம் நடத்திட்டு இருக்கிறோம். எதை விமர்சிக்க வேண்டாம் என்று கருதுகிறோமோ அதை பண்ணுறதில்லை. அவ்வளோதான்.